வணக்கம். இன்னைக்கு சித்தரிகம் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் ஒரு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு அது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதுன்னு தெரியாமலே நம்ம அந்த பொருளை அந்த ஒரு விஷயத்தை பார்த்து நிறைய பயப்படுவோம். குழந்தைங்க பயப்படுவாங்க, பெரியவங்க கூட அதை பார்த்து பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு நல்ல வைப்ரேஷன், ஒரு நல்ல எனர்ஜி வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த உருவத்துக்கு மட்டுமே தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை. இந்த ஆந்தை இருக்கு இல்லையா, இது ஆந்தையோட இதை ரெசின் அவுல்னு சொல்லுவோம். ரெசின் அவுல் அப்படின்னா என்ன? பிசின், முருங்கை பிசின் இந்த மாதிரி இல்லையா, மரத்தோட பிசின்கள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து 7 வகையான மரங்களில் இந்த பிசின் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 7 வகையான பிசின் டீட்டெயில்ஸ் கேட்காதீங்க, அது யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. இது எல்லாமே மூலப்பொருட்கள்னால அதை இப்போ கொடுக்கவே மாட்டாங்க. பட் இதை பிசினில் செஞ்சுருக்கிறது 7 வகையான பிசினில் செய்கிறது. இந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய இந்த ஆந்தையை நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது மைண்டில் ஏறும். அந்த சிம்பிள் மைண்டில் உங்களுக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எல்லாருமே செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எழுந்ததும் பார்க்குற மாதிரி வைக்கணும். ஈவன் பெட்ரூமில் வைக்கலாம். இல்லை எழுந்ததும் நான் ஹாலுக்கு வருவேன், ஒரு சாமி படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னிங்கன்னா பெட்ரூமில் வச்சுட்டு ஹாலில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். பட் இது எழுந்த உடனே பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இதுன்னு இல்லை, ஆந்தையோட உருவத்தை நீங்கள் கண்டிப்பாக எழுந்ததும் பார்க்கணும். இந்த ரெசின் அவுல் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது. இப்போது காலப்போக்கில் நம்ம இதை பார்த்து பயந்துட்டோம், வாங்கி வைக்கிறது இல்லை. இது ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட சில பேருக்கு தெரியும். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆந்தையோட விஷயம் முழுக்க முழுக்க தெரியும். ஸோ அவங்களும் இந்த வீடியோவை பார்க்கறதுனால இதை பற்றின விஷயங்களை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய இந்த ஆந்தையை வாங்கணுன்னா இன்றைக்கி சித்தரிகம் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இருக்குது, நம்பர் இருக்குது. ரெசின் அவுல்னு கேளுங்க, இல்லை பிசின் ஆந்தைன்னு கேளுங்க. ரெசின் அவுல்னு கேட்டாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது இன்றைக்கி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது.